அடுத்த வேளை டீ குடிக்கணும் கூட டீக்கான காசை கொடுத்துதான் நீங்க டீயை குடிக்கணும். ஏன்னா அதுதான் யதார்த்தமான நிலைமை. எனவே சேவை என்பது ஏமாற்று வேலை, மோசடியான வேலை. கடமை செய், பலனை எதிர்பார்க்காது சொல்வது ஒரு மோசடித்தனம், ஏமாற்று வேலை. கடமை செய்கிறோம், ஆனால் எங்களுக்கான உழைப்பு கேட்ட ஊதியத்தை கொடு என்பதுதான் ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கையை நாம் பெற்றெடுக்க சொன்னால் நம்முடைய சங்கத்தை வலுப்படுத்த வேண்டும். சங்கத்தை கருத்தியல் ரீதியாகவும் சங்கத்தை அமைப்பு ரீதியாகவும் வலுப்படுத்த வேண்டிய அவசியம். அதே போலவே சங்கம் எப்படி இருக்குன்னு சொன்னாக்க, ஒரு நாள் ஒரு போராட்டம் அடிச்சோம்னாக்க அது அடுத்த நாள் செய்யும். எங்கேயாவது ஒரு கொசு ஒழிப்பு பணியாளர், நீங்க வீட்டுக்கு போறீங்க, பல பேர் கேட்டாங்க, பெண்கள் பேசிக்கிறேன், காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தேன். நான் கேட்டேன், எனக்கு தெரியாது, ரகசியமா கேட்டுருந்தேன். வீட்டுக்கு போனா கதவை சாத்தி போடுறாங்க, உள்ள வராதுங்கிறாங்க. அதுல பல பிரச்சனை, சாதி ரீதியான பிரச்சனை இருக்கு. அது வரக்கூடாது, இன்சல்ட் பண்றதெல்லாம் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. அப்ப வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அது போல பேசுறப்ப சொன்னாங்க, மருந்தை கொடுங்க நாங்க ஊத்திக்கிறோம், ஊத்துற இதுல டாய்லெட்ல பேசுறப்ப சொன்னார். நம்ம அதுதான் அந்த இளைஞர் தர்மபுரி இளைஞர் பேசினார். அப்ப சொன்னார், அப்ப இது போன்ற செயல் நடக்குது. சில இடத்துல அடிக்கிற சம்பவங்களோடு நடக்கக்கூடாது இல்லை. அப்ப எங்கேயாவது ஒரு டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளருடைய ஒரு ஆண் பணியாளரையோ இல்ல ஒரு பெண் பணியாளரையோ யாராவது தாக்கி விட்டாரு சொன்னா கிளாஸ் ஸ்ட்ரைக் பண்ணணும். கிளாஸ் ஸ்ட்ரைக்னா என்ன? ஒரு வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்பிச்சா இன்னைக்கு நாங்க வேலை நிறுத்தணும்னு அறிவிச்சோம். எல்லா 38,000 பேரும் இன்று வேலைக்கு போக மாட்டோம், அடித்தவனை கைது செய், அவமானப்பட்டு கைது செய் கோரிக்கை பொழுது அதுக்காக போராடுகின்ற அந்த நிலையை உருவாக்க வேண்டும், அந்த மனநிலையை உருவாக்க வேண்டும். யாரேனும் ஒரு ஊழியர் பாதிக்கப்பட்டால் கூட 38,000 பேர் ஒன்றாக நிற்போம் என்ற நிலையை உருவாக்குவதால் சங்கத்தை சித்தாந்த ரீதியாக அமைப்பு ரீதியாக வலுப்படுத்துவதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உலக வரலாற்றுல தொழிலாளர்கள் பல உரிமையை பெற்றார் சொன்னால் யார் போட்ட பிச்சையும் அல்ல. தொழிலாளி சங்கத்தை அமைக்கலாம் சொன்னால் தொழிற்சங்க போராடி பெற்ற உரிமை. 7 பேர் சேர்ந்தாலே சங்கம் வைக்கலாம் சொல்லி பெற்ற உரிமை என்பது போராடி பெற்ற உரிமை. 8 மணி நேரம் வேலை என்று சொன்னால் போராடி பெற்ற உரிமை. சிக்காகோ வீதியில 8 மணி நேரம் வேலை கேட்டு போராடி தொழிலாளர்கள் பெற்ற உரிமை தான் 8 மணி நேரம் வேலை. 8 மணி நேரம் வேலை கிடைக்கும். அமெரிக்காவில பிரிட்டன்லையும் பிரான்ஸ்லையும் இந்தியாவிலையும் உங்களுக்கு இனிமே 8 மணி நேரம் வேலைன்னு சொல்லி சென்ற நூற்றாண்டு அறிவித்தார்களா? இல்ல. போராடி பெற்ற உரிமை, ரத்த சிந்தி பெற்ற உரிமை 8 மணி நேரம் வேலை. அதனால இழந்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற தொழிலாளி வர்க்கம், பாட்டாளிகள், உழைக்கும் மக்கள் பெற்றக்கூடிய அனைத்து உரிமைகளுமே நாம் சங்கம் அமைத்து போராடி பெற்ற உரிமைகள் மறந்துவிடக் கூடாது. தமிழ்நாட்டில் எங்களுடைய சங்கத்தை உருவாக்குவதற்கு அமைப்பை பதிவு பண்றதுக்கு 7 டாக்டர்ஸ் கிடைக்கல. எனக்கு 7 டாக்டர்ஸை தேடி அமைந்தேன். சங்கத்தை அமைக்கணுங்க, ஒரு சங்கம் தேவைங்க. நமக்கு சங்கம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது, மிகப்பெரிய பாதிப்பு வந்திருக்கு. எனவே நம்ம எல்லாம் சங்கம் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு சொல்லி கேட்டு பல பேரை கெஞ்சி கூட்டாளி 7 பேரை சேர்த்து ஒரு சங்கத்தை பதிவு பண்ணோம். அந்த பதிவு பண்றப்ப 2 பேரும் சாட்சிக்கு வேலை கழித்துக்கணும். அதுக்கு 2 டாக்டர், மொத்தம் 9 டாக்டரை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா போச்சு. ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 சங்கம் யாருன்னு சொன்னால் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம். எல்லா பிரச்சனையும் தலைகிறது. தமிழ்நாடு அரசு மதிக்கிறது. தமிழ்நாடு அரசு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அழைப்புடுகிறது. அண்மையில் வைக்கம் நூற்றாண்டு விழா, அதுக்கு சங்கத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்களும் தமிழ்நாடு அரசும் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கத்திற்கு அழைப்பு விடுத்தது. அயோத்திதாசன் மணிமண்டபம் தொடங்கினார். அதுக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்தது. வேற எந்த டாக்டர் சங்கத்தில் அழைப்பு விடல, இந்த சங்கத்தில் விட்டது. இன்னைக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த சங்கம் குரல் கொடுக்குது. அதே போலவே நான் எந்த காலேஜிலும் டீன் இல்லை, எந்த காலேஜிலும் வைஸ் பிரின்சிபல் கிடையாது, எந்த காலேஜிலும் பணியாற்றிய பேராசிரியர் கிடையாது. ஆனால் ஏகே ராஜன் கமிட்டி என்ற கமிட்டியை நீட்டுக்காக தமிழ்நாடு அரசு அமைத்த பொழுது நீதியரசர் ஏகே ராஜனுக்கு அடுத்து 2வது உறுப்பினர் யாருன்னு சொன்னால் இந்த சமூக சமத்துவத்துக்கான டாக்டர்களுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் ஜி.ஆர். ரவீந்திரநாத் என்பதை பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். டாக்டர் ஏ.ஆர். சாந்தி எங்கேயும் வைஸ் பிரின்சிபல் இல்லை, எங்கேயும் டீனா இல்லை. தமிழ்நாடு அரசு சமூக நீதி கண்காணிப்பு குழு, மரியாதைக்குரிய சுபவீரமணி தலைமையில் குழு அமைத்திருக்கின்றது. அந்த குழுவோட மெம்பர் யாருனாக்க ஒரே ஒரு பெண் உறுப்பினர் யாருன்னு சொன்னால் அது நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் ஏ.ஆர். சாந்தி அவர்கள். 7 பேர் சேர்ந்து சங்கம் முக்கியமாக தடுமாறணும். அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. அதன் பிறகு தமிழ்நாட்டில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய 2500 டாக்டர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து